வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி மூலம் டென்மார்க் பிரதமர் திருமதி மெட்டே ஃபிரெட்ரிக்சனுடன் உரையாடினார். தூய எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். சில்லறை விலைகளின் அடிப்படையிலான பணவீக்கம் கடந்த மார்ச் மாதத்தில் 3.34% குறைந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தில் 3.61% இருந்தது. மார்ச் மாதம் உணவுப் பொருட்களின் விலை கணிசமாக குறைந்ததே பணவீக்கம் குறைய காரணம் என்று மத்திய அரசின் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் மீன்வள மேம்பாட்டிற்கான பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டப் பணிகளை மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் இன்று தொடக்கி வைத்து மீனவ பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை வழங்க உள்ளார். இந்த மத்ஸ்ய சம்பதா திட்டப் பணிகளில் கடலில் 10 இடங்களில் செயற்கை பாறைகளை நிறுவுதல், நரம்பையில் பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ற கரையோர கிராமம் நிறுவுதல், மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பத்தில் துணை மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான ஆய்வுகள் குறித்து சென்னை IIT உயர்கல்வி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய பணிகளும் அடங்கும். புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் உதவியாளர் பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான அனுமதிச் சீட்டை தேர்வர்கள் புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பொழிவு பெரும்பாலும் இயல்பை விட அதிகமாகவே இருக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஆயினும் வடகிழக்கு, வடமேற்கு மற்றும் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் இயல்பை விட குறைவாக மழைப்பொழிவு இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று சண்டிகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் 11 அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது. இன்று புதுடெல்லியில் அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.